ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணா டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷன் இந்த சிக்கன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. நான் வீடியோவில் எடுக்கலை. ஒரு 6-7 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை போட்டு கட் பண்ணி போட்டிருக்காங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 1.5 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத போட்டுக்கோங்க. நல்லா அதையும் ஒரு பரட்டிட்டு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கு, அதையும் போட்டுக்கோங்க. இதை நல்லா பரட்டிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டாச்சு. போட்டுட்டு 4 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுங்க. இதை ஆட் பண்ணி இதை வதங்கிறதுக்கு உப்பு போட்டாச்சு. அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா பரட்டிக்கோங்க. இதுக்கு ஒரு ஹைலைட்டான மசாலா இருக்குது. அந்த மசாலா போட்டால் தான் இந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். அது என்னென்னு சொல்கிறேன் நான். இன்க்ரீடியன்ஸு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூளை நம்ம ஆட் பண்ண போகிறோம். 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டால் அந்த கலர் கொடுக்கும், நல்ல ரெட்டிஷான கலர் கொடுக்கும். ஸோ அதுக்காக தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். இதை நல்லா வதக்கிட்டு அந்த வெறும் கடாயில் நீங்கள் தனியாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கசகசா, மிளகு, ஜீரகம், தனியா, வரமிளகாய் இது எல்லாத்தையும் தனியாக அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு வறுத்துட்டு இதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடியை இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் அந்த மசாலா. இந்த மசாலாவை போட்டு பரட்டிட்டு இப்போது தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணி கரெக்டாக 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் 4 தேங்காய், 4 முந்திரி அரைச்சி 4 பீஸ் தேங்காவை போட்டுக்கோங்க. 4 பீஸ் தேங்காய் பல் 4 பல் போட்டுட்டு 4 முந்திரி அதையும் போட்டு அரைச்சி இதில் ஊற்றிடுங்க. நான் அது வீடியோவில் எடுக்கல, ஸ்கிப் ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழையை போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான கிரேவி அட்டகாசமாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.